ஜனவரி 8. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. வாஞ்சையுள்ள இரட்சகர். இன்றைய வேதாகம பகுதி ரோமர் 5 வசனங்கள் 6 முதல் 8 வரை. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். குறிப்பு வசனம்: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். ரோமர் 5:8. வழக்கமாக அலுவலகத்திலிருந்து தினமும் மாலை நேரத்தில் வீட்டிற்கு வந்துவிடும் நிக்கோலஸ் அன்று மட்டும் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினால் தாமதமாக இரவு நேரத்தில் வர நேர்ந்தது. அவர் வரும் வழியில் வீடு ஒன்று தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததை பார்த்தார். உடனே சற்றும் தாமதிக்காமல் அந்த இடத்திலேயே தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த வீட்டை நோக்கி ஓடி அதனுள்ளே தீயின் வெப்பத்தால் வீட்டிலிருந்து வெளிவரக்கூடாத படிக்கு சிக்கிக் கொண்டிருந்த 4 பிள்ளைகளை விபத்திலிருந்து காப்பாற்றினார். இன்னும் ஒரு குழந்தை வீட்டிற்குள் இருப்பதை உணர்ந்த வீட்டின் குழந்தைகளை பார்த்து கொள்ளும் பெண்மணி அதை பதற்றத்துடன் நிக்கோலஸிடம் கூறினார். உடனே நிக்கோலஸ் பற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த வீட்டிற்குள் மீண்டும் ஓடினார். அங்கே 2வது மாடியில் இருந்த 6 வயது சிறுமியை தூக்கி கொண்டு படிவழியே இறங்கி வர முயன்றார். தரைத்தளத்தில் தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்ததினால் அவரது அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. ஆகவே நிக்கோலஸ் அங்கே இருந்த ஒரு பெரிய ஜன்னலின் கண்ணாடியை உடைத்து அதன் வழியே சிறுமியை நெஞ்சோடு பாதுகாப்பாக அணைத்து கொண்டு மாடியிலிருந்து கீழே குதித்தார். அவர் குதிப்பதற்கும் அவசர உதவிக்குழுவினர் வருவதற்கும் சரியாக இருந்தது. ஆபத்தில் உள்ளவர்கள் மீதான அவருடைய அந்த அக்கறையை நிமித்தம் பற்றி எரியும் வீட்டினுள் சிக்கிக் கொண்டிருந்த அனைத்து குழந்தைகளையும் அவர் காப்பாற்றினார். மற்றவர்கள் மீதான அக்கறையை நிமித்தம் நிக்கோலஸ் தன்னுடைய உயிரை துச்சமாய் மதித்து தியாக மனப்பான்மையோடு செயல்பட்டார். இந்த சக்தி வாய்ந்த அன்பின் செயல் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்த மற்றொரு வாஞ்சையுள்ள மீட்பர் காட்டிய தியாக அன்பை நமக்கு பிரதிபலிக்கிறது. அவர் நம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் போது, மாம்சத்தில் வந்த முழுமையான தேவனாகிய கிறிஸ்து நம்மால் விலைக்கிரயம் செலுத்த முடியாது என்பதை அறிந்து தன்னுடைய ஜீவனை நமக்காய் முழு மனதோடு கொடுத்திருக்கிறார் என்பதை வலியுறுத்துகிறார். மேலும் அவர் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்றும் கூறுகிறார். நம்முடைய இரட்சகராகிய இயேசுவுக்குள் நாம் நன்றியும் நம்பிக்கையும் வைக்கும் போது நம்முடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் மற்றவர்களை அன்புடனும் தியாக மனப்பான்மையுடனும் நேசிக்க அவர் நமக்கு அதிகாரம் அளிக்க முடியும். இயேசு உங்களை நேசித்ததினால் உங்களுக்கு முழு மனதோடு விலைக்கிரயம் செலுத்தியிருக்கிறார் என்பதை எவ்வாறு உணர்கிறீர்கள்? இந்த வாரம் மற்றவர்களின் தேவைகளுக்கு நீங்கள் எப்படி முன்னுரிமை அளிக்க முடியும்? அன்பான இயேசுவே, மற்றவர்களை என்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவப்படுத்தும் போது நீர் தரும் கிருபைகளை விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.